நல்லா இருக்கு மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? வடை சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க? சாண்ட்விச்சா? சாண்ட்விச் உண்மையா டவுட் இருக்கு தானே சாப்பிட்டது போய் சாண்ட்விச்சா இல்லையா? அப்படியா? நல்லா இருக்கு. நாங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் அங்கால எல்லாம் காட்டிருமே வந்து எங்க அண்ணாக்கள் செய்யற கார் வாஷுக்கு வந்திருக்கிறோம். பெரிய வாகனம் கழுவிட்டு இருக்காங்க. எப்படியும் படிச்சு முடிச்சுட்டு நாங்களும் இதே வேலை தான் பார்க்க போறோம். ஒரு ட்ரையலுக்கு தான் இதெல்லாம் பாக்குறோம். வந்து கடவுள் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கவின் vlogs. வணக்கம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். எல்லா வீடியோவிலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஜெஃப்னாஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். சாரி, எனக்கு தெரியாது. ஆனால் பட் இது வரைக்குமே ஜெஃப்னாஜ் யூனிவர்சிட்டியை காட்டிலேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. ஓகே, நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சரியா ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்ற யூனிவர்சிட்டிக்கு முன்னுக்கு தான் வந்து நிற்கிறேன். என்னத்துக்காக இன்றைக்கு மெயின் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து நான் மெயின் யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் கேட்டீங்க வேண்டாம். இன்னைக்கு எங்களோட மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியால வந்து அதாவது வந்து மேக்கோஸ்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். மேக்கோஸ் இவன்ற ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். கொஞ்சம் தள்ளி அங்கால பாத்தீங்கன்னா வந்து கார் வாஷ் நடக்கும். இன்னும் கொஞ்சம் அங்கால தள்ளி பாத்தீங்கன்னா வந்து ஃபன் கலெக்ஷன் என்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும். அது எல்லாத்துலயும் வர அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு தான் மேக்கோஸ் வந்து செய்வாங்க. அது ஃபர்ஸ்ட் டே ஆன இன்றைக்கு நாங்கள் செகண்ட் இயர். ஸோ எங்களுக்கு தந்த பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து என்ன செய்யப்போம், நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய ஃபுட்டுகளை எல்லாம் செஞ்சு அதை ரோட்டில் போகிறவங்களுக்கு வந்து கூவி விற்க போகிறோம். அதில் அந்த எவ்வளோ ப்ராஃபிட் வர போகுதுன்றலாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வேறு லெவல் கண்டென்ட்டாக இருக்க போது, வித்தியாசமான கண்டென்ட்டாக இருக்க போது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்னாஜ் யூனிவர்சிட்டியில் மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் நிற்கிறோம். இப்போ மெயின் என்ட்ரன்ஸில் வச்சு தான் நாங்கள் வந்து சின்ன சின்ன கடைகள் மாதிரி எல்லாம் போட்டு அதில் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணி அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். அதுக்கான வேலை ஏற்பாடுகள் தான் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து பறக்க நடந்து கொண்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டென்ட் அடிக்கிற வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. எங்களோட சீனியர் அண்ணாக்கள் அதில் எங்கட படியங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த டென்ட் அடிக்கிற வேலைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே இருந்து இங்கே ஒரு டென்ட், அங்கால ஒன்று, அங்கால அப்படின்னு சொல்லி ஒரு 4 டென்ட் இருக்கு. இந்த 3 டென்ட்டும் வந்து எங்களுக்கு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு, அங்கால ஒரு டென்ட் வந்து கார் வந்து வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்க போது. உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து இந்த வீடியோவில் காட்டப்போம். தரமான வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போது. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. அண்ணா வீடியோ எடுக்க போற இடத்துக்காகவே அந்த சிவாஜி ஒரு படத்துல கல்லு தூக்குவார் தெரியுமா? எப்படி இருக்கு? பொய் சொல்ல கூட பொம்பளை பிள்ளைகளுக்காண்டி பொய் சொல்ல கூட இத்தனை தருவார். ஸ்பைசியா இருக்கு. சொசேஜஸ் அடிபடல, எல்லாமே நல்லா இருக்கு. 150 ரூபாய்க்கு அளவுக்கு ஓகே. ஆனால் டேஸ்டா இருக்கணும். டேஸ்டா ஆனால் சும்மா இதாக இருக்கு, குறைப்பா இருக்கு. ஓகே மக்களே, இப்போ அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து தரமா ஸ்டார்ட் ஆகி வேற லெவல்ல போய் கொண்டிருக்குது. கிரௌட பாத்தீங்கன்னா தெரியும், சும்மா சொல்ல இதோட அவ்வளவு கிரௌடா இருக்குது. கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, முதல்ல ஒவ்வொரு கடையா கொண்டு போய் காட்டுவோம் என்ன மாதிரியான ஃபுட்டுகள் எல்லாம் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா சகோடா ஃப்ரீயா குடிக்கிறீங்களா? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்ன மாதிரி என்ன என்ன விக்கிறீங்க நீங்க? நாங்க என்ன விக்கிறீங்க? என்னடா சாண்ட்விச் விக்கிறீங்களா? நிஷா சொல்லுங்க, என்ன விக்கிறீங்க கேர்ள்ஸ்? என்ன என்ன எல்லாருமே வந்து ஒரே மாதிரி வந்துருக்கீங்க? என்ன ஸ்பெஷல்? ஓகே, நம்ம வேணும் செய்றீங்க, ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டீங்க கடைசியா? இல்ல, நாங்க எல்லாம் செய்துட்டு நாங்க ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஓகே சார், என்ன மாதிரி இருக்கு ஃபுட்?
ஹாய் அப்படியே ஒரு ஹாய் காட்டுங்களேன்டி என்னடி வாங்க ஓகே என்னென்ன செஞ்சு வச்சிருக்கீங்க என்னடி பேரெல்லாம் போகுது சாண்ட்விச் செஞ்சு வச்சிருக்குது சோஸ் எல்லாம் வைக்கிறீங்களா என்ன இருக்குது ஜோஸ் யாரு இதுல யாரு செய்யறது யாரு வந்து செஃப் இதுல செஃப் யாரு சார் என்ன எப்படி வியாபாரங்கள் போகுது என்ன மாதிரி எல்லாம் முடிஞ்சுதா பெரும்பாலும் சாண்ட்விச் காசு எவ்வளவு சேல்ஸ் எல்லாம் போயிட்டா என்ன மாதிரி போகுதா சேல்ஸ் எல்லாம் என்ன ஒரு தலையத்துல இருந்தா மேடம் போன ஹைலைட்ல ஆடுறது நீங்க தானே ஏய் நானும் பாசமா தாரியாக்கம் ஃப்ரீயாக்கம் பார்த்தேன் அப்புறம் அடுத்த கடைக்கு என்ன பாதி முடிஞ்சிடா உங்களுக்கு சாமான் மிக்ஸ் அப்படியா சூப்பர் சூப்பர் பங்களா போ ஓகே गाइस ஓகே गाइस வட போச்சே பிங்கலா வந்து ஓகே என்ன மாதிரி गाइस உங்க ஜாவரம் எப்படி போகுது பானிபூரி இருக்கு மைசூர் பாக்கு இருக்கு மைசூர் பாக்கு வெத்திலியோட சாப்பிடுறா மைசூர் பாக்கு என்னது பாக்கு நீங்க தான் வெத்திலியோட நிறுத்துங்களா அவன் நிறுத்துற அது மூசுக்கு மட்டும் வந்து கிடக்காமறா அது மைசூர் பாக்கு பாக்கு இல்ல நாங்க அதே மைசூர் ஸ்ரீன்னு மாத்தி இருக்கோம் என்னென்ன மாதிரி ஒரு இந்தியன் ஐட்டம்ஸா ஃபுல்லா நீங்க வீட்டு சாப்பிட்டு மட்டன் குஸ்காவா பிரைஸ் எல்லாம் என்ன மாதிரிடா இல்ல அது நாங்க தான் பணக்கார மாப்பிள்ளை இவர்தான் ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து 100 ரூபா பானிபூரி 280 ரூபா குக்கீஸ் இருக்கு 20 ரூபா போல் 60 ரூபா குலாப் ஜாமுன் 100 ரூபா பிராந்தி ஒரு புல்லு பீரி ஒரு புல்லு பிரியாணி ஒரு புல்லு காடை ஒரு புல்லு கவுதாரி ஒரு புல்லு கொக்கு ஒரு புல்லு ஓய் அண்ணா தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ஷாட் ட்ரை பண்ண போறாரு பாவா அண்ணா வேகம் ஓய் ஒன் ஷாட் தான் கெச்சலா பிடிக்கும் அப்படிலாம் போட்டு அப்படிதான் சரி தப்புங்க ஐஸ்கிரீம் உள்ள முடிஞ்ச ஐஸ்கிரீம் முடிஞ்சா புராச குடித்தானே மூணு செய்யல அவங்களோட என்னது ஒன் ஷாட்டா நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி பிறகு அதை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி பொம்பளை சோக்கு 400 ரூபா. ஆனா ஆள் மாதிரி பாத்திருக்கேன், கட்சி மாதிரி பார்த்தவன். இது 99.9% ஜெர்ம்ஸ் உடன் போராடும் வலியை போக்கும். என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க? ஓகே, என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் எப்படி இருக்கு? பிரைஸ் பரவாயில்லை. ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்கு? பிரைஸோட டேஸ்ட் தான் நமக்கு முக்கியம். அதுவும் எங்க ஸ்டூடண்ட்ஸ் ஜெனரல் நல்லா இருக்கு மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? வடை சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க? சாண்ட்விச்சா? சாண்ட்விச் உண்மையா டவுட் இருக்கு தானே, சாப்பிட்டது பிறகு சாண்ட்விச்சா இல்லையா? அப்படியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இவன் பாக்குறாங்க என்னடா கதைக்கிறாங்க, அதை காட்டு. சரி, இதாக யூடியூப்ல வரும். எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் என்ன மாதிரி போகுது? ஜாலியா போயிட்டு இருக்கு. நீங்க என்னதுக்கு பொறுப்பா இருக்கீங்க? எந்த ஃபுட்டுக்கு? நான் வந்து இந்த ட்ரிங்க்ஸ்க்கு அக்கா மாலா கப்ஸ். கடையோட பேரே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா அக்கா மாலா கப்ஸ். ஓகே, என்ன மாதிரி ஜாவாரம் எல்லாம் போகுதா? சேல்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்குது. அக்கா என்ன சொல்றீங்க? கேரளா விட எல்லா ரெசிபி என்னதா? இது மொஜிட்டோ குடிச்சு பாருங்க, இன்னும் தரமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ.
நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. ஃபுட் ஃபெஸ்டிவல் அங்க எல்லாம் திரும்பி வந்து எங்க அண்ணாக்கள் செய்யற கார் வாஷுக்கு வந்திருக்கிறோம். பெரிய வாகனம் எல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. எப்படியும் படிச்சு முடிச்சுட்டு நாங்களும் இதே வேலை தான் பார்க்க போறோம். ஒரு ட்ரையலுக்கு தான் இதெல்லாம் பாக்குறோம். ஒன்று கடை போடுவோம், நல்லபடி கராச்சியில சேர்ந்துருவோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வாங்க அண்ணா, என்ன மாதிரி போகுது அண்ணாக்களடி என்ன மாதிரி போகுதா? கொண்டு வராங்க. இப்போ 2வது வேன் போயிட்டு இருக்கு தம்பி. என்ன மாதிரி பிரைஸ் என்ன மாதிரி எடுக்கிறீங்க ஒவ்வொரு இதுக்கு? ஒரு வேனுக்கு வந்து 500 ரூபா, எல்லாத்துக்குமே 500 ரூபா, எல்லாத்துக்குமே 500 ரூபா. அதுக்கு மேல அவங்க தர விருப்பப்பட்ட காசு தரலாம். நல்லா போகுது, வாகனம் நிறைய வருதா? பைக் எல்லாம் ஒரு 20 பைக்கு மேல போயிருக்கு. சூப்பர் போகுது. உங்களோட பைக் எல்லாம் கூட அண்ணா வந்து இப்படி ஜிம்னாஸ்டிக் எதுவும் காட்டினீங்கன்னா கொஞ்சம் உழைக்கலாம். தண்ணி கூட வந்துச்சுன்னா அண்ணா தான் அப்படி தூக்கி வேனை கவுத்து யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய பாடி பில்டர். என்ன சொல்றதுக்கு ரெஸ்லிங்ல எங்க அண்ணா சரியா? ஓகே, எங்களை பாத்தீங்கன்னா வந்து வாகனங்களை எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுறாங்க. 500 ரூபாய் அப்படி சொல்லிங்க பாருங்க எப்படி சர்வீஸ் எல்லாம் போகுது. அழகிய உன்னை போலவே அதிசயம் இல்லை. சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு, இனி நீ அவ்வளவுதான். ஒன் ஷாட் எப்படி இருந்தது? 5 வாங்கினது மற்றபடி நம்ம சொல்லணும். சரியா? உண்மையா வரல தானே? உண்மையா வரல. மச்சான் என்னன்னா ஒரு கவின் ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிவிடு. கவின் ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபன் கலெக்ட் பண்றாங்க மேக்கோ செய்யறதுக்காக. அக்கா என்ன மாதிரி அக்கா தராங்களா காசு? தந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப கொஞ்சம் கிடைச்சிருக்கு. தராங்களா இல்ல கொஞ்சமா தாராங்க. கூட தொகையெல்லாம் தரல, கொஞ்சமா தாராங்க. இன்னும் தருவாங்கன்னு நம்புறோம். இதுல கலெக்ட் ஆகுற தொகை வந்து நாங்க கொஞ்சம் வந்து ட்ரஸ்டிங் கொடுக்க போறோம். கஸ்டமர் டாக்ல கொடுக்க போறீங்க. கொஞ்சம் மிச்ச தொகையை வந்து மேக்கோஸ் கொடுக்க போறீங்க. எவ்வளவு யாரும் எதிர்பார்க்கறீங்க? அது சொல்ல தெரியல. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு எவ்வளவு வந்திருக்கு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு சரியான குறைய தொகை தான் வந்திருக்கு. ஆனா இப்ப டைம் இருக்கு தானே? வர நினைக்கிறீங்க? டைம்ல தான் கூட எதிர்பார்க்கலாம். பாப்போம் எவ்வளவு தாராங்க. ஓகே சூப்பர் கண்டினியூ பண்ணுங்க. ஏங்க ஜூஸ் கடைக்கு வாங்க. எல்லாமே சர்பத்து மாதிரி இருக்குங்க. 100 ரூபாய் கொடுத்து பாருங்க. மொஜிட்டோ வாங்க எல்லாம் வாங்க, குயிக்கா வாங்க. அக்கா மாரே, அம்மா மாரே, இன்னைக்கு போனா நாளைக்கு இருக்காது. ஷார்ட் இங்கயோ இப்படி ஒண்ணா ஏன்பட ஏசு சொல்ற நீயே போடுற. ஷார்ட் அம்மா குடி மச்சான் சேல்ஸ் எப்படி போகுது? மைக்ல நம்மளை போட்டு கொளுத்துது. இந்த டீ எங்க குடிச்சிட்டு அப்படியே வந்தீங்கன்னா ரொட்டி தான் பாத்தீங்கன்னா ரொட்டியும் சீனி சம்பல் தானே? ரொட்டியும் சீனி சம்பல். இதையும் சாப்பிட்டுட்டு இதை குடிச்சா ஏங்க தரமா இருக்குங்க. ரொட்டி வாங்கி சாப்பிடுங்க. வாங்க
இந்த படியினை நீங்கள் எங்கு கண்டாலும் தயவு செய்து உடனடியாக கமெண்ட்ல பண்ணுங்க. சரியா? இதுக்கு என்ன கூப்பிட்டோம், நீங்க ப்ளாக்கோட கூப்பிடல, வேண்டி குடிக்க தான் கூப்பிட்டோம். வணக்கம் வணக்கம். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? Here I come. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். வாலிபத்தில் மன்மதன் லீலைகளில் ஓகே காய்ஸ், இப்போ வந்து எங்களோட ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து தரமா முடிஞ்சிருக்கு. எல்லாரும் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இப்போ வந்து மரத்தடியில கும்பிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா தெரியும், இதை வெட்டி முடிச்சு வேலையில முடிச்சாங்க மாதிரி எல்லாரும் இருப்பீங்க. இனி இந்த ஒரு பூஜையை தான் திரும்பி பார்க்க போறீங்க. நல்லா பார்த்து கொள்ளுங்க. ஓகே, மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது என்டர்டைன்மென்ட் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.